லாப்ஸ்டரை வாங்கணும், க்ளீன் பண்ணணும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. 1 கிலோ லாப்ஸ்டர் வாங்கினா 300 கிராம் லாப்ஸ்டர் 2000 ரூபாய் பேமெண்ட். ஃபீலிங்கா என்ன ஃபீலிங்? ஒரு லாப்ஸ்டரே வந்து 1 கிலோ சைஸ், 1 கிலோ 1 கிலோ சைஸ் நல்ல இவ்ளோ கை சைஸ் வரும். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுற. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். நானும் எங்கள் அம்மாவும் ட்வின்னிங்காக இருக்கும். ரொம்ப நாள் ஆசை எங்கள் அம்மா ஒரு 2 பேருமே சேர்ந்து ஒரே மாதிரி பேட்டர்னில் ஒரு ட்ரெஸ் போடணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஸோ அது நீ சூப்பராக அமைஞ்சிச்சு. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் ட்வின்னிங் ஆக்சுவலி. அண்ட் டுடே ஸ்பெஷல் என்னமா? சில்லி லாப்ஸ்டர். எஸ், ஸோ லாப்ஸ்டர் தான் நம்ம இன்னைக்கு குக் பண்ண போகிறோம். நம்ம ப்ரான்ஸோட அண்ணா, எறாவோட அண்ணான்னு சொல்லுவாங்க லாப்ஸ்டரை. ஸோ அது வாங்குறதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம போகிற இடம் வந்து சிந்தாதிரிப்பேட்டை மார்க்கெட். நம்ம ஆல்ரெடி எங்களோட vlogல நீங்க பார்த்துருப்பீங்க. சிந்தாதிரிப்பேட்டை vlog, ஐ மீன் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு வந்து பெரிய நண்டு வாங்கிருக்கோம். ஆமா நண்டு சமைச்சோம். ஸோ இன்னைக்கு வந்து லாப்ஸ்டர் வாங்குறதுக்கும் மறுபடியும் அங்கதான் போறோம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கதான் கிடைக்கும். பெரிய நண்டு, லாப்ஸ்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்கதான் கிடைக்கும். பிளஸ் அங்க சரவணான்னு ஒரு அண்ணா இருக்காரு. அவர் தான் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு. ஸோ அவர் சொன்னார், வாங்கம்மா ரெடி பண்ணியாச்சு, வாங்கிடலாம், சூப்பராக சமைச்சு வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னாரு. ஸோ நாங்கள் அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களும் எங்கள் கூட வாங்க. சிந்தாதிரிப்பேட் போகிறோம், லாப்ஸ்டர் வாங்குறோம், வீட்டுக்கு வரோம். அந்த ரெசிபி என்னன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்கிறாங்க, சமைச்சு சாப்பிட்றோம். போலாமா? பாய் மக்களே, லெட்ஸ் மீட் இன் சிந்தாதிரிப்பேட். அண்ட் வி வாண்ட் டு மென்ஷன் யூ கைஸ், போகிற வழியிலேயே வி வாண்ட் டு தேங்க் யூ ஆக்சுவலி. we saw all the comments. நாங்க நிறைய எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்தோம். அண்ட் அதுல நிவேதா வந்து ஒரு பிரெக்னன்ட் கேர்ள். she spoke about us. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு, எங்க குக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, அம்மா அக்கா அப்படி எல்லாம் பேசியிருந்தாங்க. நிறைய பேருங்க ரொம்ப சூப்பர்பான கமெண்ட்ஸ். கனடால இருந்து எல்லாம் எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து, கேரளால இருந்து, மதுரையில இருந்து, நிறைய பிளேஸ்ல இருந்து. அண்ட் நிறைய ஒருத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு, இப்போ எப்படி வந்து இந்த சிம்ரன், நயன்தாரா, த்ரிஷா இவங்கெல்லாம் வந்து ட்ரெண்டிங்ல இருந்தாங்களோ, அப்ப 70s 80sல வந்து அனுராதா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்யூ வெரி மச். அண்ட் நிறைய இந்த மாதிரி வந்து குக்கிங் வந்து நாங்க ட்ரை பண்ணோம், சூப்பரா இருந்தது. சில பேர் வந்து நிறைய பேர் பண்ணி பார்த்திருக்காங்க மீன் குழம்பு. ஆமா ட்ரை, கண்டிப்பா ட்ரை நீங்க பண்ணிருக்கீங்க, ட்ரையும் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்க ட்ரை பண்ணணும், உங்க வீட்லயுமே இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து குக்கிங் vlog நாங்க பண்றோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட். இந்த கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா நாங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணிருக்கோம். இந்த சப்போர்ட் வந்து எங்களுக்கு பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, தைரியமா நல்லா பண்ணலாம், இன்னும் நிறைய வீடியோஸ் போடலான்ற ஒரு தைரியம் கொடுக்குது. அதுக்கு நன்றி. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். நாங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணிட்டே தான் இருக்கோம். சப்போஸ் 1-2 பேர் தவறு இருந்தா we are sorry. ஆமா, நாங்க பார்த்துட்டு இமீடியட்டா நாங்க வந்து அது என்னன்னு பார்த்து நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். ஸோ we are on the way to சிந்தாதிரிப்பேட். போன வாட்டி கிராப் வாங்கும் போதும் சரி, காலையிலேயே ஒரு 6-7 மணிக்கே கிளம்பிட்டோம். அந்த வேல இருக்கும். ஸோ இப்போ கிளம்புனாதான் மினிமம் ஒரு 45 மினிட்ஸ்ல அங்க ரீச் ஆகி வாங்கி லாப்ஸ்டர்லாம் வாங்க முடியும். கிளீன் பண்ணி, எஸ் எங்க அம்மா சொன்ன மாதிரி லாப்ஸ்டரை வாங்கணும், கிளீன் பண்ணணும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நிறைய வேலை இருக்கு. ஸோ we are on the way. வாங்க அங்க மீட் பண்ணுவோம். மவுண்ட் ரோட் வந்துட்டோம். ஸ்பென்சர் பிளாசா, LIC. ஓகே மக்களே, நம்ம வந்துட்டோம். இப்போ சரவணா அண்ணா கடையை தான் தேடி போயிட்டு இருக்கோம். வந்துட்டோம், அவர் உள்ள இருப்பாரு. இப்போ அவர் போய் உள்ள பார்த்து பிடிச்சி மனுஷனை லாப்ஸ்டரை வாங்கிட்டோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோமா? ஆரம்பிச்சிட்டியா? ஆஹா, நம்ம ஐட்டம் இருக்கா? லாப்ஸ்டர்ஸ். ஓகே, ஓகேவா? எத்தனை கிராமு? 950 கிராம் இருக்கு. ஓகே, மொத்தமா சேர்த்து நல்லா இருக்குல்ல சைஸ்? பட் இதுக்கும் பெருசெல்லாம் இருக்குல்லண்ணா? ஆமா, இருந்துதுமா. ஒரு 2 நாள் படுதுல 1 கிலோ சைஸ்ல இருக்கு. ஓ, 1 கிலோ சைஸ். ஒரு லாப்ஸ்டரே வந்து 1 கிலோ சைஸ். 1 கிலோ 1 கிலோ சைஸ்ல நல்ல இவ்ளோ கை சைஸ் வரும். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. வா, செமையா இருக்குல்ல? இது நல்லா சமைச்சா சூப்பரா இருக்கும் சாப்பிட. ஆமாங்க, இன்னைக்கு வந்து
கொஞ்சம் சில்லி எல்லாம் போட்டு இந்த இன்னைக்கு கொஞ்சம் ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது சில்லி லாப்ஸ்டர்ன்றதுனால. சிந்தாதிரிப்பேட் மார்க்கெட் அந்த பக்கம் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி. இந்த மாதிரி ஒரு 5-6 ஸ்ட்ரீட் இருக்குது. எல்லாமே வீடுங்க தான். ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் இந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆகிற பொருள்லாம் வச்சு அந்த எக்ஸ்க்ளூசிவ் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. ஸோ ரெகுலராக நாங்கள் இங்கே வாங்குவோம். உயிர் நண்டு இந்த மாதிரி லாப்ஸ்டர்ஸ் எல்லாமே இங்கே நிறைய கிடைக்கும். அண்ட் அது 1 கிலோ 2 கிலோல கூட லாப்ஸ்டர் இருக்கு ஒரே பீஸ்ல வரும்னு சொல்லியிருக்காரு அவரு. எனக்கு அது ரொம்ப பார்க்கணும்னு ஆசை. பட் இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. பட் நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்கிறதே நல்ல சைஸ்ன்னு தான் நினைக்கிறேன். பட் இதுக்கும் தாண்டி பெரிய சைஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை பார்த்துருக்கேன், வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். பட் நேரில் பார்த்ததுல பார்க்கணும்னு ஆசை. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம். பட் ஆனால் வந்து ரொம்ப பெருசு ஆவ கொஞ்சம் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அங்க பாருங்க மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து சில்லி லாப்ஸ்டர் பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ கிளீனிங் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போய் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ் எஸ். ஒரு கிலோ ஷெல்லுக்கு 200 கிராம்ஸ் தான் கிடைக்கும். 250 கிராம் கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. பயங்கரமா இருக்கே கிராப். 1 கேஜி திருப்பி காமி. இந்த முட்டைமா இது? முட்டை. ஓகே ஓகே. லாப்ஸ்டரோட எக் அது. ஐயோ கொடுமை. ஷெல்லோட எவ்வளவு பெருசா இருந்தது. ஷெல்லோட கிட்டத்தட்ட 1 கிலோ இருந்தது. உரிச்சதுக்கு அப்புறம் ஒரு 300 கிராம்ஸ் தான் வருது. 10,000 ரூபாய் பத்தாதடா. 300 கிராம்ஸ் தான். பாத்தீங்களா? ஐயோ. ஆனா இந்த எறாவே இப்படிதான் ஷெல்லோட இருக்கும் போது அது வேற மாதிரி இருக்கும். இல்ல அது ஃபேமிலி தானே. இந்த ப்ரான்ஸ் இந்த லாப்ஸ்டர்லாம் வந்து ஒரே ஃபேமிலி தான். ஸோ வந்து உரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெயிட் இருக்கும், உரிச்சது பிறகு ஒரு வெயிட் இருக்கும். ஸோ லாப்ஸ்டர் பார்க்கும்போது அவ்வளோ பெருசா இருந்தது. எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம 4 லாப்ஸ்டர் வாங்கினோம். ஆனா பாருங்க உரிச்ச உடனே எவ்வளவு ஆயிடுச்சு மக்களே. ஓகே. பெருசு போனா 3000 ரூபாய் இருக்கு. அதான் லாஸ்ட் ரேட் லாப்ஸ்டர். அதுல ரேட் இல்ல. சோ இப்போ நம்ம வாங்குனது 2000 ரூபாய். பாருங்க மக்களே, 1 கிலோ எறா வாங்கணும். 1 கிலோ லாப்ஸ்டர் வாங்கினா 300 கிராம் லாப்ஸ்டர் 2000 ரூபாய் பேமெண்ட். ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? காஸ்ட்லி ஐட்டம், வெரி காஸ்ட்லி ஐட்டம். எஸ் எஸ் எஸ். ஓகே ஓகே சரவணா அண்ணா. பை மா. Thank you. ஓகே. மறுபடியும் வரோம். கண்டிப்பா கால் பண்றோம். Thank you so much அண்ணா. பாய் அண்ணா. பை மா. க்ளீன் பண்ணியாச்சு, கிளம்பிட்டோம். அப்பா என்ன ரேட் வருது பத்தியா லாப்ஸ்டர்? 2000 ரூபாவா? ஆனா அவர் சொன்னாரு பாத்தீங்களா ஃபர்ஸ்டே, ஒரு பீஸ் 1 கிலோலயும் இருக்கு, ஒரே பீஸ் 2 கிலோலயும் இருக்குன்னு சொன்னாரு. ஸோ பெரிய சைஸஸும் இருக்கும். ஆனால் முக்கால்வாசி பெரிய சைஸஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எல்லாமே வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இங்கே க்ளீன் பண்ணிடணும், அதுதான் பெஸ்ட். ஆமா ஆமா. லாப்ஸ்டர் வந்து அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்க புதுசா சமைக்கிறீங்க, இது வரைக்கும் சமைச்சது இல்லை அப்படின்னா கடையிலேயே வாங்குறவங்க கிட்டே க்ளீன் பண்ணி வாங்கிட்டா பெட்டர். ஆக்சுவலா வீட்டுல க்ளீன் பண்ணலாங்க. கத்திரிக்கோல்லாம் வச்சு அது சுத்த கட் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது. அண்ட் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு போறது பெஸ்ட். ஏன்னா அதோட ஷெல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். நார்மல் யாரா உரிக்கிற மாதிரி இது உரிக்க முடியாது. ஸோ வந்து கடையிலேயே க்ளீன் பண்ணி வாங்குறதா பெஸ்ட். ஸோ எங்களுக்கு அது கிளீனிங் ப்ராசஸ் பெருசா தெரியாதனால நாங்க இங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டோம். தெரியும், பட் ரொம்ப கஷ்டம், வலிக்கும் கையெல்லாம். பட் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுல்ல. ஸோ பெட்டரா வந்து பாத்தீங்களா எவ்வளோ பெருசா எங்க அம்மா காமிட்டாங்க லாப்ஸ்டர். இந்த மாத்தோண்டு கவர்ல வந்துருச்சு. கொடுமை. ஓகே, எனிவே வாங்கியாச்சு. வாங்க குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். வீட்டுக்கு போய் இம்மீடியட்டாக குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி ரெசிபி என்னன்னு நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வீட்டுக்கு போகலாம். ஹாய், வாங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் செக் பண்ணிக்கோங்க. ரெடி சமைக்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், குடமிளகா, 3 கலரில் குடமிளகா வச்சுருக்கேன், பச்சை மிளகா, இஞ்சும் பூண்டும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் பவுடர், மைதா மாவு, டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், வினிகர், லாப்ஸ்டர். இது மட்டும் இல்லாமல் சால்ட். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். முக்கியமானது மறந்துட்டேன், ஆனியன் லீவ்ஸ். பார்த்தீங்களா, முக்கியமான ஐட்டம் மறந்துட்டீங்க. நான் ஆல்ரெடி 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, டன். இப்போ இது நறுக்கிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த பீஸ் சைஸில் கட் பண்ணிக்கலாம்.
ஸோ லாப்ஸ்டரை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக. ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஊற வைக்க போகிறேன். ஓ, ஃபஸ்ட்டு லாப்ஸ்டர் வந்து ஊற வைக்கணுமா? ஆமாம். ஓகே ஓகே. மைதா மாவு 3 டீஸ்பூன். ஓகே, 3 டீஸ்பூன் மைதா மாவு. அண்ட் தென் கார்ன்ஃப்ளவர் பவுடர். கார்ன்ஃப்ளவர் பவுடர் எத்தனை ஸ்பூன்? இது ஒரு 3 ஸ்பூன். ஓகே. இதோட பெப்பர் பவுடர். பெப்பர் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே ஓகே. டீஸ்பூன் எத்தனை போடுறீங்க? ஹாஃப் டீஸ்பூன். ஹாஃப் டீஸ்பூன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சில்லி பவுடர். சில்லி பவுடர் அதே மாதிரி ஒரு ஹாஃப் டீஸ்பூன். ஹாஃப் டீஸ்பூன். ஓகே மக்களே, டீஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க. ஸோ அதில் எங்கள் அம்மா வந்து இவ்வளோ தான் எடுத்திருக்காங்க. ஹாஃப் டீஸ்பூன். ஹாஃப் டீஸ்பூன். ஸோ எங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நாங்கள் போட்டுக்கோம். இப்போது இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். தண்ணி போட்டு இல்லையா? ஆமாம். அது ஒரு மாதிரி பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி இந்த உப்பு, காரம், மிளகுத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டுடணும். ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியிலையும் வைக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். ஸோ 15 நிமிஷம் மக்களே இது ஊற விடணும். அம்மா சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜ் அப்படி இல்லைன்னா ப்ளெயினாக கூட ஊற விடலாம். ஸோ 15 நிமிஷம் கழிச்சு லெட்ஸ் மீட் அகேன். லாப்ஸ்டர் இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. எண்ணெய் காஞ்ச உடனே இதில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி பஜ்ஜிக்கு வர மாதிரி இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் காய்ஞ்சிட்டோம். ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஆமாம். மொத்தமாக போடாமல் இந்த மாதிரி பிரித்து போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எல்லாம் போட்டாக்க ஒரு மாதிரி ஒட்டிக்கும். கரெக்ட் மம்மி, நானும் கேட்கணும்னு நினச்சேன். ஒட்டிக்கும்ல சம் டைம்ஸ் நம்ம அப்படி போட்டோன்னே எல்லாம் ஒட்டிக்கும்ல, அந்த மாவு இதெல்லாம் ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மக்களே பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அது கரெக்டாக கணக்கு வச்சுக்கலாம். தீயை விடாமல் ஒட்டிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இதுவே ஒட்டுமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஒட்டாது பட் பார்க்கலாம். அம்மா பொரிச்சாச்சா? பொரிச்சாச்சு. வாங்க. வாவ். ஓகே. ஸோ பொரிச்ச பிறகு இந்த கலர் இந்த மாதிரி வந்திருக்கு. ஆமாம். ஓகே. ஸோ அடுத்த ப்ராசஸ் என்னம்மா? இப்போது அடுப்பை பற்ற வச்சு இது கொஞ்சம் சூடானோன்னு எண்ணெய் ஊற்றணும். வறுக்கிறதுக்கு போட்ட எண்ணெய் அளவு நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக போடலாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு 2 டீஸ்பூன் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வச்சுடுங்க. கொஞ்சம் சூடாகட்டும். இது சூடாகி வரும்போது இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு இஞ்சி போடுறோம். இஞ்சி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டையும் போட்டுட்டோம். ஸோ இது ரெண்டுமே நல்லா வதங்கி வந்த பிறகு ரொம்ப வதங்க தேவையில்ல, சும்மா கொஞ்சோண்டு வதங்கினா போதும். ரொம்ப ஓவராக வதங்கி கருகக்கூடாது, கருகெல்லாம் வேண்டாம். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் குடமிளகா ஃபஸ்ட் போட்டோம். ஏன்னா வெங்காயத்தை விட குடமிளகா கொஞ்சம் நேரம் எடுக்கும். பச்சை மிளகாய் இப்போ போடக்கூடாது, குடமிளகா மட்டும் தான் போடுறேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் பாதி மேலே வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வெங்காயம் போட்டுருக்கோம். இது கொஞ்சம் நேரம் லைட்டாக வதங்கிட்டோன்னு நம்ம மூடி வைக்க போகிறோம். எதுக்கு மம்மி க்ளோஸ் பண்ணி வச்சோம்? அது இது ஃபாஸ்ட்டாக வதங்கும். ஓகே. அந்த க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கி அது இதுவா? ஓகே. வதங்கிடுச்சாமா? ஆமாம். ஸ்லிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப குழம்புக்கு வதங்குற மாதிரி வதங்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது பச்சை மிளகா போடணும். ஸோ மக்களே இருந்த கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவும் போட்டாச்சு. 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் இப்போது அந்த நம்ம பிடிச்சி வச்சுருக்க லாப்ஸ்டரை இதில் போட்டுடலாம். லாப்ஸ்டர் போடலாமா? போட்ட டைம் வந்துடுச்சு.
மக்களே நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச லாப்ஸ்டரை பொரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதை போட்டாச்சு. போட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மிக்ஸ் பண்ண பிறகுதான் நம்மளோட டொமேட்டோ சாஸாக இருக்கட்டும், சில்லி சாஸாக இருக்கட்டும், மறுபடியும் பெப்பர் போடணும், சால்ட் போடணும். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ இதுக்கப்புறம் வர ப்ராசஸ்ல தான் நான் இப்போ சொன்ன எல்லா சாஸஸும் வரும் இல்லையா. ஆமாம், வெனிகராக இருக்கட்டும், சில்லி சாஸாக இருக்கட்டும், டொமேட்டோ சாஸாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ லாப்ஸ்டர் போட்ட பிறகு மம்மி மறுபடி பெப்பர் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போடுவாங்க. யா, ஸோ ஹாஃப் ஸ்பூன் ஆஃப் பெப்பர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறாங்க. இது ஹாஃப் ஸ்பூன் இல்லை, இது ஒரு ஹாஃப் ஸ்பூன் தான். ஹாஃப் ஸ்பூன் தான், ஓகே. பட் இப்போவுமே மம்மி சொல்லிடுங்க மக்கள்கிட்ட எவ்வளோ வேணுமோ, அது உப்பாக இருக்கட்டும், பெப்பராக இருக்கட்டும், அது காரமாக இருக்கட்டும் உங்களோட. எஸ், ஏன்னா இப்போ அபியெல்லாம் வந்து என் சன்னும் ஆகட்டும் அபி ஆகட்டும் 2 பேருமே பயங்கர காரம் சாப்பிட்றவங்க. நான் மீடியம் காரம் தான் சாப்பிடுவேன். இப்போ உங்கள் வீட்டில் நிறைய காரம் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, கம்மி காரம் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, உப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க இருப்பாங்க, உப்பு நார்மலாக உப்பு போட்டு சாப்பிட்றோம். ஸோ உங்கள் இஷ்டம் தான். நான் பண்ணுற ப்ரொசீஜர் இது நான் காமிக்கிறேன். நீங்கள் காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பும் காரமும் போட்டு அளவுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட இது ஒரு வாட்டி கலக்கிட்டு சாசஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ், வெனிகரும் ஒரு ஸ்பூன் தான் அம்மா மிக்ஸ் பண்ணுறாங்க, பார்த்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன். 1 2 3 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் ஒரு 3/4 கிளாஸ் வாட்டர் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான மாதிரி கிரேவிக்கு தேவையான மாதிரி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் உள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய அடுப்பாக இருந்தால் ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமுங்க. நான் சின்ன அடுப்பில் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வைக்கிறேன். இது எவ்வளோ நேரம் அம்மா மூடி இருக்கணும்? ஒரு 10 minutes. ஓகே, லெட்ஸ் வெயிட் ஆஃப்டர் 10 minutes. பார்க்கவே பாருங்க மக்களே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் ட்ரையாக பண்ணுறேன். கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரையாக பண்ணுறீங்களா? ஓகே, அதாவது சப்போஸ் இன்னும் கொஞ்சம் வெட்டியாக வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு நியூடில்ஸ்க்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா கொஞ்சம் வாட்டர் கலக்கிக்கலாம். பட் ஆக்சுவலாக இந்த டிஷ் வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், புல்காக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நான்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ் போகும்போது தனியாகவே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ இதுக்கு தான் அதுக்கு தான் இல்லை, இது எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். ஆக்சுவலாக இந்த ஆனியன் லீவ்ஸை கூட கலக்கிட்டு போகிறேன். ஃபைனல் டச் கொடுத்தாச்சு. ஸ்லோ வச்சுக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். சில்லி லாப்ஸ்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சர்வ் பண்ணலாம். சாப்பிட்டு பார்த்துட்டீங்களா? வாங்க மக்களே, சில்லி லாப்ஸ்டர் ரெடி ஆகி விட்டது. வாவ், பார்க்கவே பயங்கர கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அதுவும் எனக்கு பிடிச்ச அந்த ஒரு மாதிரி ஒரு மெரூன் ஸ்டைலில் எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க. கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டோம்னா ரெட் கலர் ரெட் ஆகிடும். பட் ஸோ வேண்டாம்ல, இந்த கலரே ஆக்சுவலி இதுவே நல்ல மெரூன் கலரில் நல்லா ஒரு ஸ்பைசி லுக் தானே கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு ஆட் ஆன் கலர்ஸ் வேணாம் மக்களே, வேணும்னா உங்கள் இஷ்டம். பட் என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா வேணாம் தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட ஃபுட் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். ஃபைனலி சில்லி லாப்ஸ்டர் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை சில்லி லாப்ஸ்டர். மக்களே, உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கிரேவி வரும். நான் ட்ரையாக பண்ணியிருக்கேன். இதில் அஜினோமோட்டோ நான் மிக்ஸ் பண்ணலை. ஹோட்டல்ஸில் அஜினோமோட்டோ மிக்ஸ் பண்ணுவாங்க, நம்ம அஜினோமோட்டோ மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து ஹோம்மேட், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன அபிக்கு ஒரு வாட்டி பண்ணி கொடுத்துருக்கேன், பட் அவளுக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் நானும் பண்ணதில்லை. இதுதான் அவள் ரொம்ப வருஷமாக கேட்டுக்கிட்டே இருந்தாள், லாப்ஸ்டர் பண்ணி கொடுங்கன்னு. இன்றைக்கி பண்ணிட்டேன். சாப்பிட்ருவோமா? ஆமாம், வாங்க. ஓகே மக்களே, கம் லெட்ஸ் ட்ரை தி டேஸ்ட். ஃபைனலி குக்கிங் ரெடி ஆயிடுச்சு. வா, சீரியஸா சூப்பரா இருக்கு. இது வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட். இது வந்து கரெக்ட்
கரெக்ட் பாயிண்ட். சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஃப்ளேவர் பண்ணும்போது நம்ம அதை சாப்பிடும் போது என்ன ஒரு டேஸ்ட்டு என்ன ஒரு மனம் இருக்குமோ அது சீரியஸாக இருக்குது. இது கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன், எங்கள் அம்மா பண்ணுறதுனால இல்லை இது எங்களோட சேனல் விளாக்ன்றதுனால நான் போய் சொல்ல மாட்டேன். எங்களோட நோக்கம் அது கிடையவே கிடையாது. இன்னொன்று எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தான். அட்லீஸ்ட் எங்கள் அம்மாவை குக்கிங்கில் நான் ப்ரோன்னு சொல்லுவேன். அதெல்லாம் வந்து இன்னும் பி அதில் தான் இருக்கேன். அதனால நான் பொய் சொல்கிற ஆள் கிடையாது. ஆனால் ஹோட்டலில் போகும்போது ஆப்வியஸாக இதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணி அது டேபிளுக்கு வரும்போது ஒரு ஸ்மெல் இருக்கும்ல, மெயினாக அந்த குடமிளகாவோட ஸ்மெல்லாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ண சாஸஸ் சில்லி சாஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், டொமேட்டோ சாஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், சோயா வினிகர், ஸோ ஆனியன் லீவ்ஸ் இல்லை அதை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது அது டேபிளில் கொண்டு வந்து சர்வ் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிரேவிங் ஜாஸ்தியாகும் சாப்பிட்ணுன்ட்டு. அதே ஃபீலிங் தான் எங்கள் அம்மா எனக்கு சீரியஸாக இப்போ கொடுத்துருக்காங்க. பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக மனமும் பயங்கரமா இருக்கு. ஸோ கண்டிப்பாக டேஸ்ட்டும் செம்மையா இருக்கும் நான் நம்புறேன். அருண்சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. சூப்பரா இருக்கு சீரியஸா. தேங்க்யூ. நான் போய் சொல்ல மாட்டேன். எப்பயுமே உப்பு கரெக்டா இருக்கா, காரம் கரெக்டா இருக்கா, டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு எங்க அம்மா வந்து ஒரு தடவையும், அது காலையில டிஃபனா இருக்கட்டும், மத்தியானம் சாப்பாடா இருக்கட்டும், நைட் டின்னரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே என்கிட்ட என் தம்பி கிட்ட எங்க அப்பா கிட்ட அந்த கொஸ்டின் எப்பயுமே இருக்கும். நான் கேட்பேன், நாம பண்றோம் நல்லா பண்ணுவோம் நம்மளுக்கே தெரியும், 100% எனக்கு நல்லா தெரியும். பட் இவங்க சொல்றதுல தான் அது ஒரு சந்தோஷமே. ஆஹா பசங்களுக்கு பிடிச்சிருக்குப்பா. ஸோ இன்னைக்கும் சொல்ற மம்மி நீங்க சூப்பரா பண்ணியிருக்கீங்க. இனிமே இந்த ஹோட்டல் கிரேவிங் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும் அப்படின்றது நான் வந்து கட் பண்ணுவேன். இத்தனை வருஷம் எப்படி நான் எங்கள் அம்மாவை டார்ச்சர் பண்ணணும், நான் ஹோட்டலில் தானே எப்பயுமே லாப்ஸ்டர் சாப்பிட்றேன், எனக்கு வீட்டில் பண்ணி கொடுக்க நான் எப்படி டார்ச்சர் பண்ணணும், இனிமே வந்து அது டபுள் மடங்காக டார்ச்சர் பண்ணுவேன். டபுள் மடங்காக டார்ச்சர் பண்ணாதான் எங்கள் அம்மா வந்து காலையில் கரெக்டாக எழுந்திரிச்சு மார்க்கெட்டிங் போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ மம்மி. ஒரு விஷயமும் எனக்கும் என் தம்பிக்காகவும் எங்க அப்பாக்காகவும் எங்க ஃபேமிலிக்காகவும் பார்த்து பார்த்து செய்வாங்க. ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸே இருக்காது. அம்மாங்களுக்கு எல்லாம் பசங்களுக்கு பிடிச்சா போதுங்க, அதுதான் பெரிய சந்தோஷம். கண்டிப்பா அதை நான் ஒத்துப்பேன். ஒரு பிளெஸிங் தான் எங்க அம்மா எங்களுக்கு. ஸோ தேங்க்யூ. இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ப்ளீஸ் டூ ட்ரை. உங்க வீட்டில் லாப்ஸ்டர் சில்லி லாப்ஸ்டர் ட்ரையை ட்ரை பண்ணுங்க. ஒரு நிமிஷம், எல்லா ஊர்லயுமே எல்லா இடத்துலயுமே லாப்ஸ்டர் கிடைக்காது, சில இடத்துல தான் கிடைக்கும். அந்த மாதிரி நேரத்துல நீங்க இது ட்ரை பண்ணோம்னா ஈஸியா பண்ணலாம். பெரிய சைஸ் எறா வாங்கிக்கும், சின்ன எறா இல்லாம கொஞ்சம் பெரிய சைஸ் விரல் சைஸ், இந்த விரல் சைஸ் எறா வாங்கினீங்கன்னா இதே ரெசிபி அதுலயும் பண்ணலாம். எஸ் ஏன்னா நம்ம இந்த வீடியோ ஒரு 2-3 இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, ப்ரான்ஸா இருக்கட்டும் லாப்ஸ்டரா இருக்கட்டும் எல்லாம் ஒரே ஃபேமிலின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 99.9% அந்த ஃப்ளேவர் அதுல வந்துடும். ஸோ கண்டிப்பா இது பண்றாங்களே, இது நம்ம ஊர்ல கிடைக்காது, 99.9% வரும். ஓகேங்க, எங்க அம்மா சொல்லிட்டாங்க 100% வந்துடும் சொல்றாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க. கிடைக்காது இல்லை எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது லாப்ஸ்டருக்குன்னு நினைக்கிறவங்க மனசு வருந்த வேண்டாம், அது ஃபீல் பண்ணாதீங்க. பெரிய சைஸ் எல்லாம் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்க, இதே டேஸ்ட் வரும். நல்லா ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்தது இந்த விளாக்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் குக்கிங் ட்ரை பண்ணுவாங்க, இந்த குக்கிங் எப்படி வந்திருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்குள்ள 100% உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து இட்ஸ் பெரிய விஷயம், ரொம்ப ஹாப்பி ஆகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ தேங்க்யூ, மோட்டிவேஷனலா இருக்கு. ஆமா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்போர்ட், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் டூ லைக் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திப்போம். அதுவரை திஸ் இஸ் பாய் ஃப்ரம் அபி அண்ட் அனு ஃப்ரம் அனு அண்ட் அபி vlogs. Bye bye guys, bye. அம்மா இன்னொரு சூப்பரா மாமே. Thank you. Please try.